அம்மா இருக்கிற வரையில் ஒரு வசந்த காலமா கழகம் இருந்தது. இப்ப இது இலையுதிர் காலமா? மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தவரை கழகம் எந்த நிலையில் உச்சாணி கொம்பில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நிலைநிறுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது, சூழ்ச்சி, வஞ்சனை, நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும், அதற்கு பின்னாலே 11 தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அத்துணை தேர்தலிலும் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும், இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்தான் பதில் சொல்ல வேண்டும். சூழ்ச்சி, நம்பிக்கை துரோகம், நீங்க அந்த தரப்ப சொல்றீங்க, அவங்க உங்க தரப்ப சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு நீங்க நடுநிலையாளர்கள். பத்திரிகை ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தூண் உங்களுடைய மனச்சாட்சி பிரகாரம் யாரால் இந்த சூழ்நிலை நீங்கள் சொன்னது போல வசந்த காலமாக இருந்த மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தை இன்றைக்கு மாற்றியிருக்கின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய பெயர்களை எல்லாம் நான் வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறது. அதைத்தான் பொதுமக்களும் என்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்றேன். அவரவர்கள் இதயங்களில் இருக்கின்ற மனச்சாட்சி இல்லாமல் பேசுகின்றவர்கள் எதை வேணாலும் பேசிக்கொள்ளலாம். எங்கள் வாய் நல்ல வாய், அவர்கள் வாய் என்ன வாய்ன்னு நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.